குழி பொருத்தத்தில் மொத்தம் 11 பொருத்தம் உள்ளது. அதில் முதல் பொருத்தம் கர்ப்ப பொருத்தம். அதுல மொத்தம் 4 மனை உங்களுக்கு சிறப்பு, 4 மனை அவயோகம். அந்த 4 மனையில எந்த மனை சிறப்பு, அதுல மீதம் வருவதை தான் நாங்க எடுத்துக்குவோம். 1 மீதம் வந்தால் கருடமனை ரொம்ப சிறப்பு, உயர்வு. ஜாதகத்துல சுக்கிரன் அதிகாரம் பெற்றிருக்கிறவங்க இதை வச்சுக்குவாங்க. சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கும் யோகம். 2 புறாமனை எடுத்துக்க கூடாது. 3 மீதம் வந்தால் சிம்மமனை, அரசினால் யோகம். சூரியன் அதிகாரம் பெற்றிருந்தால் வைத்துக் கொள்ளலாம். நான் ஜாதகம் பார்த்து வரைபடம் அமைக்கும் போது இதை கருத்தில் கொண்டு குழி பொருத்தத்தில் அவங்க ஜாதகம் கேட்டு அதற்கேட்டார் போல் செயல்படுறோம். 4 மீதம் வந்தால் நாய் மனை, நாய்பட்ட பாடுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். 5 மீதம் வந்தால் பசுமனை, குரு அதிகாரம் பெற்றிருந்தால் வைத்துக் கொள்ளலாம். 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை யோகமா இருக்கும், பொருள் சேர்க்கை ஏறுபடும். 6 காக்கை மனை இருக்கக்கூடாது, சனியினுடைய ஆதிக்கம் வந்துடும், நிச்சயமாக வீடுட்டு ஓட்டம். 7 யானை மனை, செவ்வாய் அதிகாரம் பெற்றிருந்தால் வைத்துக் கொள்ளலாம், ரொம்ப சிறப்பு. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது பலம். 8 கழுதை மனை, கட்டடம் பாதியில நிக்கிறதுக்கு உண்டான காரணம் கழுதை மனை வைக்கிறது. ஸோ தயவு செய்து நீங்க வீடு கட்டும்போது இதை கருத்தில் கொண்டு செயல்படுங்க. மனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஜாதகத்தோட தொடர்பு கொண்டு உள்ளது. பசுமனை வைக்கலாம், இந்த 4 மனை எது வேணாலும் வைக்கலாம். அதுல உங்க ஜாதகத்துல பார்த்து வைக்கிறது சிறப்பு. அடியே நான் அது மாதிரி பார்த்து செயல்பட்டு இருக்கிறேன். தேவைக்கு கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.